சின்ன வயசில் பெற்றவங்க பேச்சை கேட்காம நம்ம தான் சீனு, நம்ம தான் மாசு, குச்சிக்கின்னு நாதார் மாதிரி சுற்றிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு கெத்தா தௌலத்தாக சுற்றின்னு இருந்தோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு கடவுள் என்னத்தம்மா கிஃப்ட் கொடுப்பாரு. கல்யாணம் ஆன பிறகு நம்ம பொண்டாட்டி துணிங்களை எடுக்க விடுவார் 11 மணிக்கு. எங்கள் ஒய்ஃபு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி காய போட்டாங்க. சின்ன சண்டை வந்துச்சு, இப்போ எடுக்க மாட்டாங்களாம். எழுப்புனா எட்டி நெத்திலே உதைக்கிறா தலைவா. பெரிய சண்டை ஆகிட்டுருக்கேன், கலவரம் ஆகிட்டுருக்கேன். எதுக்கு பிள்ளைங்கள ஆயிடுச்சு, எதுக்கு தேவையில்லாமல் சண்டைன்ட்டு விட்டு நான் கம்முன்னு வந்துட்டேன் வெளியே. இதையெல்லாம் துடிக்குதுங்க அப்படியே. சரி சண்டை வேணாம், பொறுத்தும் போகலாம், பொறுத்து வாழலாம். வாழ்க்கை வீணாக போடும், பிள்ளைங்க படிப்பு வீணாக போயிடும். மேல் மூச்சு வாங்குது, என்னால் தாங்க முடியல தலை. இப்போ தலை அம்மா துணி தலை நான் தனியாக எடுப்பேன். காரி துப்புவாங்க தலைவா, யாருன்னா பார்த்தாங்கன்னா அசிங்கமாகுது தலைவா. பேய் வர டைம் தலை. தலை ஒரே நிமிஷம் தப்பாக நினச்சிக்கிறீங்க, என் மூஞ்சில் நானே காரி துப்பிக்கிறேன். சாவுடா சாவுடா நாய சாவுடா, எம்மா திமிரு பண்ண சாவுடா.